எடப்பாடி எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். அவருக்கு கொலை, கொள்ளை இதெல்லாம் கைவந்த கலை. ஏற்கனவே அவர் தன்னுடைய பங்காளிகளை 1979 3 பேரை கொலை செய்த வழக்கில் கொலை குற்றவாளியாக இருந்து அந்த வழக்கிலே அவர் வழக்கு நடந்து அந்த வழக்கிலே எப்படியே வெளியே வந்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த இவரால் சாத்தாங்குளத்திலே மூடி மறைக்கப்பட்ட அந்த கொலை திமுகவினுடைய தலைவர் தளபதி தலையிட்டு போராடி சிபிஐ விசாரணை கொண்டு வந்த காரணத்தினால் அண்மையில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் மரண தண்டனை. உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தவர், ரோடிலே சுற்றி கொண்டிருந்தவங்களை எல்லாம் அடையாளம் காட்டி ஒரு அந்தஸ்து கொடுத்த தலைவி ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா வாழ்ந்த கொடைநாடு பங்களாவையே உங்களுடைய ஆட்சி, எடப்பாடியின் ஆட்சியில்தான் பல கொலைகள் செய்து கோடிக்கணக்கான சொத்துக்களை, பணம், நகைகளெல்லாம் பறிபோனது யாருடைய காலத்தில்? எடப்பாடி அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சாத்தான்குளம் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைத்ததோ, அதேபோல் கொடைநாடு வழக்கு முடிந்ததுடன் சம்மதப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இதே போல தீர்ப்பு வரும். எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு தமிழ்நாடு பூராவிலும் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் காட்டுகிற அந்த வரவேற்பும் தெரிவிக்கின்ற ஆதரவையும் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் வயிற்றெரிச்சலின் காரணமாக ஒவ்வொரு விதமாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஒரு தலைவர் எப்படி பேச வேண்டும் என்ற இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தை எல்லாம் மீறக்கூடிய வகையில் தரம் தாழ்ந்து மிக கேவலமாக மனித சமுதாயத்துக்கே ஒரு புறம்பான பேச்சையெல்லாம் இன்றைக்கு எடப்பாடி பேசி வருகிறார். நேற்றைய தினம் அதனுடைய உச்சக்கட்டமாக, அவருடைய வயிற்றெரிச்சலுடைய உச்சக்கட்டமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் 2 கோடி தொண்டருடைய மிகப்பெரிய உயிராக மதிக்கப்படுகிற தலைவரை, எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். கொரோனா நேரத்தில் இந்த நாடு எப்படி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் பரிதவித்தார்கள். ஆக்சிஜன் கிடைக்காமல் எல்லா விதமான ஆபத்துக்கும் ஆளாகி நித்தம் இவருடைய ஆட்சி காலத்திலே பிணக்குவியல்கள் இருந்தது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சி ஏற்பட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த பிறகுதான் கொரோனாவை கட்டுப்படுத்தினார் என்பது உங்களுக்கு எல்லாம் மிக நன்றாக தெரியும். அதனுடைய கொரோனா நேரத்தில் எடப்பாடியை போன்றவர்கள் வெளியே வருவதற்கே பயந்த நேரத்தில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு மருத்துவர்களும் தடுத்து எல்லோரும் தடுத்த நேரத்தில் மருத்துவமனைக்குள் உள்ளே சென்று கொரோனா நோயாளிகளை நேரிலே பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பார்த்ததனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டிலே கொரோனாவினுடைய உச்சம் குறைந்து மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினார் என்பது வரலாறு. இதை மூடி மறைப்பதற்காக வயிற்றெரிச்சலின் காரணமாக எடப்பாடி எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார்.
நான் சொல்லுகிறேன், தளபதியை பற்றி, எங்கள் தலைவரை பற்றி அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் தன் உயிரை துச்சமென மதித்து தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்த ஓடும் ரயில் முன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கலைஞருடைய மகன்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அவர் உயிருக்கு பயந்தவர் அல்ல. அன்றைக்கு கொரோனா மருத்துவமனையிலே போய் பார்த்து விட்டு வந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினரே, அவருடைய துணைவியாரே கதறி அழுதிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்ட நேரத்தில் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்கள் என்று சொன்னபோது மிகுந்த வேதனையோடு ஒரு நினைவுபடுத்தினார். எங்களுடைய தந்தை கோவையிலே மருத்துவமனையிலே கொரோனா நோயாளிகளை பார்த்து விட்டு வந்த நேரத்தில் அவருக்கு என்னாகுமோ என்ற அச்சமும் பயமும் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்று சொன்னார். திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் கலையினோம். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி எடப்பாடி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறார் என்றால் இது ஒன்றும் புதியதல்ல. காரணம், அவருக்கு கொலை, கொள்ளை இதெல்லாம் கைவந்த கலை. ஏற்கனவே அவர் தன்னுடைய பங்காளிகளை 1979 3 பேரை கொலை செய்த வழக்கில் கொலை குற்றவாளியாக இருந்து அந்த வழக்கிலே அவர் வழக்கு நடந்து அந்த வழக்கிலே எப்படியே வெளியே வந்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும். அந்த வழக்கிலே மட்டும் அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு எடப்பாடி ஆயுள் கைதியாகத்தான் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட எடப்பாடி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பழமொழி, நாயை குளிப்பாட்டி நடுவுட்டில் வச்சாலும் அதனுடைய புத்தி போகாது. அதுபோல் இவருடைய அந்த கொலை வெறி, அந்த உயிரை போக்குகிற அந்த மனப்பான்மை இன்னும் போகவில்லை என்பதை நேற்றைய தினம் அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இப்படி அவர் பேசியதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தியிருக்கிறார். இவருடைய பழைய கதைகளை எல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் இப்பொழுதுதான் ஒவ்வொரு தீர்ப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இவரால் சாத்தாங்குளத்திலே மூடி மறைக்கப்பட்ட அந்த கொலை திமுகவினுடைய தலைவர் தளபதி தலையிட்டு போராடி சிபிஐ விசாரணை கொண்டு வந்த காரணத்தினால் அண்மையில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் மரண தண்டனை. எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் மறைத்த அந்த வழக்குக்கு இப்போ அனைவருக்கும் மரண தண்டனை கொடுத்திருக்கிறது. அதேபோல் உங்கள் ஆட்சியிலே உங்கள் தலைவி, உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தவர், ரோடிலே சுற்றி கொண்டிருந்த உங்களை எல்லாம் அடையாளம் காட்டி ஒரு அந்தஸ்து கொடுத்த தலைவி ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா வாழ்ந்த கொடைநாடு பங்களாவையே உங்களுடைய ஆட்சி, எடப்பாடியோட ஆட்சியில்தான் பல கொலைகள் செய்து கோடிக்கணக்கான சொத்துக்களை, பணம், நகைகளெல்லாம் பறிபோனது யாருடைய காலத்தில்? எடப்பாடியுடைய காலத்தில் 4 கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த 4 கொலைகளை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி சாத்தான்குளம் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைத்ததோ அதேபோல் கொடைநாடு வழக்கு முடிந்ததுடன் சம்மதப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இதேபோல தீர்ப்பு வரும், தண்டனை கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எடப்பாடியினுடைய அந்த பேச்சுகள் என்ன காரணம்? அதே போல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை கூட சிறை வைத்திருந்தார் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் அவர் பேசினாரு. தேர்தல் நேரங்களில் என்ன ஒரு உள்நோக்கம்? அதாவது அவரால் இந்த ஆட்சியுடைய சாதனையில் குறை சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு திட்டமும் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேர்தல் வாக்குறுதிகளை மிகுந்த வரவேற்போடு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியல. நாளுக்கு நாள் இவருக்கு, அதாவது இவருடைய சுற்றுப்பயணம் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறும் என்பதை இப்போ அவர்கிட்ட உளவுத்துறையெல்லாம் இருக்குது, மத்திய உளவுத்துறை இருக்குது. அதன் மூலமாக அவருக்கு தகவல் வந்திருக்குது. அதனால்தான்
பாஜகவினரே அவர்கிட்ட பாரமுகமாக இருப்பதாக கூட சொல்லுகிறார். காரணம் என்னென்னா, திமுக ஆட்சி வரப்போகிறது, 200க்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உளவுத்துறையின் மூலமாக அவருக்கு தகவல் கிடைத்த காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அவர் போகிற இடத்துலலாம் அதிமுகவிற்கு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றறிச்சலின் காரணமாக ஒரு மனுஷனுக்கு வயிற்றறிச்சல் வந்து தான் ஏதோ ஒன்றாலும் பேசுவாங்க. கோபமும் வயிற்றறிச்சல் வந்துட்டால் தாங்க முடியாமல் பேசுவாங்க. அதுக்கு அணையே போட முடியும். அவருடைய உச்சம்தான் இன்றைக்கி தலைவருடைய உயிர் மேலே போயிட்டார். இவருக்கு ஏதாவது ஆயிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். உதயநிதியை பற்றி அவருடைய உயிரை பற்றி சொல்கிறார். ஆனால் இவ்வளவு மலிவான அரசியல் இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அதே போல ஜானகியம்மாள் இவங்கெல்லாம் கூட மெயினான இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் அந்த பிரச்சாரத்தில் வந்து பேசியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காமராஜ் வரலாறே எடப்பாடிக்கு தெரியல. காமராஜரை பொறுத்த மட்டிலும் காமராஜருக்கு எல்லாம் செய்தது திமுக. 1959 மாநகராட்சி கைப்பற்றியவுடன் அண்ணாவுக்கு செலவைக்க வேண்டும் என்று திமுகவில் விரும்பிய நேரத்தில் அண்ணா சொன்னது, தமிழ்நாட்டிலே பச்சை தமிழர் காமராஜர், அவருக்குத்தான் சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் உயிரோடு இருந்த காமராஜருக்கு இன்றைக்கு அது அண்ணா சாலையிலே அந்த ஜிம்கானா கிளப்புக்கு முதல் கம்பீரமாக இருக்கிற அந்த சிலையை அமைத்தது காங்கிரஸ்காரர்கள் அல்ல, திமுக ஆட்சி கால திமுகவுடைய மாநகராட்சியில் திமுக காரர்களால் அமைக்கப்பட்டது தான் பேரறிஞர் அண்ணாவுடைய காமராஜருடைய சிலை. அது மட்டுமல்ல, காமராஜர் குடியாத்தம் தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யப்பட்டு நின்ற நேரத்தில் அவரை குணாலா குலக்குழந்தை என்று ஆதரித்து அன்று முதல் அவர் மறைகிற வரை, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜருடைய உயிருக்கு ஆபத்து டெல்லியில் இருக்கும்போது ஏற்பட்டது. அவர் வீட்டை கொளுத்தியவர் தான் இன்றைக்கு பிஜேபியாக இருக்கிற அன்றைய ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தாங்க. காமராஜருடைய வீட்டுக்கு தீ வைத்த போது டெல்லியில் அவருடைய வீட்டில் காமராஜர் வீட்டுக்குள் நுழைந்து அவரை காப்பாற்றியது குடியாத்தத்தில் இருக்கிற கோதண்டபாணி என்கிற ஒரு திமுக தொண்டன் தான். டெல்லியிலே காமராஜர் ஊழியர் காப்பாற்றினான். அசோகா ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு ஊழியர். ஆக காமராஜருடைய ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும், அது மட்டுமல்ல, காமராஜர் மறைந்த நேரத்தில் காமராஜருடைய அத்தனை காங்கிரஸ் தலைவர்களை கேட்டுக்கொண்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி நேரம், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜரை கைது செய்யாத காரணத்தினால்தான் திமுக ஆட்சியே கலைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தவுடன் தலைவர் கலைஞர் காமராஜரை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் வீட்டில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் காமராஜர் தான் கலைஞரை கட்டி பிடித்து கொண்டு, நீ ராஜினாமா செய்துட்டால் நாளைக்கே நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கான், நீ முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி காமராஜர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் ஆட்சியில் ஒரு 6 மாதம் நீடித்து, அதுக்கு பிறகு அந்த காரணத்தினாலே அங்கே ஆட்சி கலைத்தார். அதற்கு அந்த 75 அவர் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளில் மறைந்த நேரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கு, எடப்பாடிக்கும் தெரியாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தெரியாது, அன்றைக்கு அவருக்கு ராஜாஜி மண்டபத்தில் அரசு மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல, எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்ட நேரத்தில் சில பேர் சத்தியமூர்த்தி பவனில் சொன்னார்கள், சில பேர் காங்கிரஸ் மைதானத்தில் சொன்னார்கள். கலைஞர் சொன்னார், அவர் காலம்பூரா காந்தியவாதியாக வாழ்ந்தார். ஆகவே அவருடைய காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் செய்வதற்கு முடிவெடுத்து அந்த காமராஜ் சத்தனிக்கு நாங்களாம் ஒரு மாவட்ட பெருந்தியாக சிவிஎம் அண்ணாமலை வீட்டில் கூட்டத்தில் நடந்தது. கொற்ற மழை, இரவோடு இரவாக இப்போ இருக்கிற பாருங்கள் லைட் இப்போ வெளிச்சம் போடுறதுக்கு அளவுக்கு வசதி இருக்குது. அப்போ அந்த வசதியெல்லாம் 75 கிடையாது. கார் லைட்டு வெளிச்சத்தில் காந்தி மண்டபத்தின் பக்கத்தில் காடாக இருந்த பகுதியை அழித்து காமராஜருக்கு அந்த இடத்துல அவருக்கு அடக்கம் செய்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். அப்போ காங்கிரஸ்காரெலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வச்சார்னு எல்லா காங்கிரஸ்காரும் சொன்னாங்க. ராஜாராம் நாயுடு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், திருமங்கலத்துக்கார்,
அவர் வெளிப்படையாக சொன்னார். காமராஜருக்கு கொள்ளி வைக்க மகனில்லை என்ற ஒரே கருணாநிதி சீட்டு வைத்தான்னு சொன்னார். அதே போல் ஜானகி அம்மாவை பற்றி பேசுகிறார். ஜானகி அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடிக்கோ அவர் மற்றவர்களுக்கோ அந்த கட்சியில் இருக்கிற யாருக்குமே யோகிதை கிடையாது. வெளிப்படையாக சொல்லணும்னா எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவரே கலைஞர் தான். இது எடப்பாடிக்கு தெரியுமா? எடப்பாடியில் இருக்க கட்சியில் இருக்கிற எவருக்காக தெரியுமா? அன்று தொட்டு ஜானகி அம்மையார் கலைஞர் மீது அளவு கடந்த ஆட்சி முதலமைச்சர் பதவி ஏற்றவுடனே முதல் வாழ்த்தையே ஜானகி அம்மா தான் சொல்லியிருக்காங்க. 89 அது சொன்னது மட்டுமல்ல, ஆரம்பி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார். அவர் மறைந்த நேரத்தில் அந்த அம்மா விரும்பியது ராமாபுரம் தோட்டம் தான் ரொம்ப நாள் எம்ஜிஆரோட வாழ்ந்தாங்க. அங்கேயே அடக்கம் பண்ணணும். எம்ஜிஆருடைய தாயார் சத்யாவினுடைய நினைவு மண்டலத்துக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணணும்னு அந்த அம்மா விரும்பி கேட்டுக்கிட்டபடி அடக்கம் செய்ததாக ஆரம்ப விரப்பினர் சொன்னார். இவ்வளோ பேசுகிறாரு எடப்பாடி. நான் ஒரே கேள்வி உங்கள் மூலமாக கேட்குறேன், இதுக்கு எடப்பாடி மரியாதையாக பதில் சொல்லணும். இன்றைக்கு இருக்கிற அதிமுக கட்டடம் யாருக்கு சொந்தம்? விஎன் ஜானகிக்கு சொந்தம். எம்ஜிஆர் கூட கிடையாது. விஎன் ஜானகிக்கு சொந்தமான இடத்தை அந்த அம்மா அதிமுகவுக்கு தானமாக எழுதி கொடுத்து அந்த இடத்துல இன்றைக்கு அதிமுக அலுவலகம் இருக்குதுன்னா எடப்பாடி உட்காந்துருக்கிறாருன்னா அந்த இடம் ஜானகி அம்மாவுக்கு சொந்தம். நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுகிற எடப்பாடி, ஜானகி பற்றி பேசுகிற எடப்பாடி அங்கே ஒரு சிலை அந்த அம்மாவுக்கு வச்சாரா? 4 வருஷமாக முதலமைச்சராக தானே இருந்தார். ஜானகி மேலே அவ்வளோ பாசம் இருந்திருந்தா ஒரு அந்த அம்மா சொந்த கட்டணம் ஜெயலலிதாக வச்சுருக்கீங்க, அதுக்கு பக்கத்தில் ஜானகி அம்மாவுக்கு வச்சுருக்கலாமில்ல? இவ்வளோ பாசம் ஜானகி அம்மா மேலே இருந்தால் ஒரு நாளாவது அந்த தோட்டத்தை போய் எம்ஜிஆர் வாழ்ந்த தோட்டத்தை தயவுசெய்து வீடியோகிராஃபர் அனைவரும் இப்போ கேட்குறேன், நேராக ராமாபுரம் தோட்டம் எம்ஜிஆர் வாழ்ந்த தோட்டத்தை போய் பாருங்கள். சுடுகாடு மாதிரி இருக்குது. அங்கே அடக்கம் செய்யப்பட்ட ஜானகி உடலுக்கு ஒரு பிறந்தநாள் விழாவுக்காவது செய்தி போட்டிருப்பாரா எடப்பாடி? அல்ல நினைவு நாளுக்கு போய் ஒரு மலர் வலையை இதுவரையில் வச்சுருப்பாரா எடப்பாடி? ஆக தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளான திருட்டுத்தனமான அயோக்கியத்தனமான பேச்சுக்களை எல்லாம் பேசுவது இன்றைக்கு எடப்பாடிக்கு வாடிக்கையாகிவிட்டது. அவர் பேசட்டும். பேச பேச எங்களுக்கு ஓட்டு கூடுமையை வழியே குறையாது. அவ்வளோதானே. எனி மோர் கொஸ்டின்? காங்கிரஸுடைய உண்மையான தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் இருக்காங்க. விஜய் வந்து நோ கமெண்ட்ஸ் அபவுட் விஜய்.